இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொன்ன? அவளை நீ என்ன சொல்லி சமாளிச்ச? அது வந்து கையில என்ன கிளி கொண்டு அதை எங்க நீ எடுத்துட்டு போற? அதுமா ஏசி ரூம்குள்ள கிளி இருந்தா அது கொத்துக்காதுல்லம்மா. கிளிக்கு ஏதாவது ஆயிடும்னு தான் அதை வெளியில கொண்டு போய் ஹால்ல வைக்கலான்னு பார்த்தமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது. வேணும்னா நாங்க ஏசிய கம்மியா வச்சுக்கிறோம். நீ முதல்ல கிளி அங்க வச்சுட்டு போ. சரிம்மா. பரவாயில்லையே, நல்லா சமாளிச்சிருக்கிற. இன்னைக்கு எப்படியாவது சக்சஸ் ஆயிடும்னு பார்த்தா மறுபடியும் சொதப்பிடுச்சு. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு நாள் இருக்கு. துர்கா கோலமலையில இருந்து வரதுக்குள்ள எப்படியாவது சூர்யா உயிரை எடுத்துருவேன். நாளைக்கு அவன் உயிர் ஏன் கணவன் உடம்புக்குள்ள. நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. உன்னுடைய விடாமுயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன். வந்ததுல இருந்து நீயும் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிற. ஆனா ஏதாவது வந்து தடுத்துருது. சிஸ்டர், ரொம்ப டயர்டா இருக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? போய் தொலை. குட் நைட். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்நாக் ட்ரீம்ஸ். பார், உன் புருஷன் பாடிய நீ எங்க கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பா வச்சிருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு எரிச்சு சாம்பலாக்குவேன். ஐயனாரப்பா, என் கணவரோட உயிரை மீட்கிறதுக்காக உன் எல்லையில காலடி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மலைக்கு காவலன் நீ. எனக்கும் காவலா துணையா இருந்து காத்து தரணும். அந்த நந்தினி கிட்ட இருக்கிற கோலமலை மீனாட்சி அம்மன் மூக்குத்தி எனக்கு கிடைக்கணும். அந்த மூக்குத்தி அம்மனுக்கு போட்டு அழகு பார்க்கணும். அம்மனுக்கு பழையபடி சக்தியை தரணும். எனக்கு என் கணவன் உயிர் இருக்கிற இடம் தெரியணும். இதுக்கெல்லாம் நீ எனக்கு துணையா இருக்கணும் ஐயனாரே. உன் சன்னதியில எரியிற இந்த கற்பூர நெருப்பு எனக்கு வர எதிர்ப்புகள் எல்லாத்தையும் காத்து தரணும். நந்தினி திருடின
உனக்கு சொந்தமான அந்த மூக்குத்திய நான் மீட்டு கொண்டு வந்து உனக்கு அணி வைக்கிறேன். எனக்கு என் கணவர் உயிர் எங்க இருக்குன்னு அவரோட இடத்த எனக்கு காமிச்சு கொடுத்துரு தாயே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மனோட அந்த அற்புத மூக்குத்திய செஞ்ச பொற்கொள்ளரோட பேரு கண்ணப்பன் ஆசாரி. அவரோட வம்சாவளிகள் எல்லாம் இன்னமும் கோலமலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவரோட வம்சாவளியில பத்மான்றவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பாரு. அந்த மூக்குத்தி பத்தின விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அந்த மூக்குத்தி எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முன்னோர்கள் கண்டிப்பா அதை பத்தி அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீ அந்த பத்மா வீட்டுக்கு போனா கண்டிப்பா எல்லா விவரங்களும் கிடைக்கும். அப்போ முதல்ல நாம போக வேண்டியது பத்மா வீடு. முதல்ல போய் பத்மாவை பாக்குறேன். நீதான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே. ஐயா வணக்கம். வணக்கம்மா. யார் மணி புதுசா இருக்குதா? ஆமாங்கய்யா, என் பேரு துர்கா. நான் சென்னையில இருந்து வரேன். அப்படியா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கம்மா? ஆசாரி கண்ணப்பர் வம்சா வழிய சேர்ந்த பத்மாமா வீடு எங்க இருக்கு? அவங்கள பார்க்க தான் நான் வந்திருக்கேன். ஆமாங்கய்யா, பத்மாவை பார்க்க தான் வந்திருக்கேன். உங்களை பார்க்கவா? என்ன விஷயம்னு கேட்டு பாருங்க. அம்மா நீ முதல்ல கிளம்புமா. நீ வாயா போலாம். திரும்பி போயிருமா. என்ன இது? பத்மா பேரை சொன்னாலே இப்படி பதறி ஓடுறாங்க. யார்கிட்ட கேக்குறது? இரு, யாரோ வராங்க. ஆ, அம்மா இங்க என்னம்மா? பத்மா வீடு தெரியுமா? எங்க வந்து யாருகிட்ட யார் வீட கேக்குற? போமா. ஊருக்கு புதுசு போல இருக்கு. என்ன இது? யார்கிட்ட வந்து பத்மாவை பத்தி விசாரிச்சாலும் கோவப்படுறாங்க. வணக்கங்க. ஆசாரி கண்ணப்பர் வம்சா வழி வந்த பத்மா வீடு எங்க இருக்கு? உன்னை பார்த்தா ஊருக்கு புதுசா இருக்குது. நீ எதுக்குமா பத்மா வீட்டை பத்தி விசாரிக்கிற? இத பாருமா, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். ஓ உயிர் மேல ஆசை இருந்தா எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிரு. பத்மா வீட்டுக்குலாம் போகாத. இல்லங்க, நான் பத்மாமாவை பார்க்கணும். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏமா, அதான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றோம்ல. ஒழுங்கா ஊரு போய் சேருமா. என்னாச்சு இவங்க எல்லாருக்கும்? பத்மாவோட பேரை கேட்டாலும் வீட்டை கேட்டாலும் ஏன் இப்படி பதறாங்க?